திரு சுப்பிரமணியன், இப்ப தாவேக்காவோடு இணைந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படத்தை செங்கோட்டையன் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கார். இது அந்த தலைமை ஏற்றுக்கொண்டதாக தான் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இது வரைக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் வரல. இப்ப அடுத்ததாக இந்த தலைவருடைய புகைப்படத்தை பயன்படுத்துறது மூலமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பக்கம் நெருக்கடி இருந்தாலும் கூட அதிமுகவுடைய வாக்கு வங்கியே தாவேக்காவுக்கு ரொம்ப ஈஸியா இடம் பெயர்ந்துருமா? வெறும் புகைப்படத்தை வைத்துக் கொண்டு அரசியல் பண்றதா இருந்தா தாவேக்கா அவங்க அரசியல் கட்சியை ஆரம்பிக்கும் போது ஈவேரா படம் பின்னாடி இருந்தது. அப்புறம் அவங்க எம்ஜிஆரை பத்தின பாடல்லாம் அவர் பாடுறாரு, எம்ஜிஆரை பத்தி புகழ்ந்து பேசுறாரு, அண்ணாதுரையை பத்தி புகழ்ந்து பேசுறாரு. சோ வெறும் புகைப்படத்தை வைத்து நீங்க ஒரு வாக்காளர்களை தங்கள் பக்கம் ஈற்ற விட கன்சுக்கு அதற்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது அந்த கொள்கை, அந்த கட்சி ஆரம்பித்ததோட நோக்கம் என்ன, அந்த நோக்கத்திற்கு இப்ப என்ன பண்றாங்க, இந்த கட்சி ஆரம்பித்ததன் நோக்கம் என்ன, அதாவது அதிமுக ஆரம்பித்த நோக்கம் தீய சக்தியாக திமுக வீழ்த்த வேண்டும். உங்க வீட்டுக்குள்ள கட்சிக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாங்க. ஓகே, அதை வெளியில விட்டு கொடுத்துட்டு இவரோட இது என்னன்னா ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக, நான் இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, புலிக்கு வாளாக இருப்பதை விட எலிக்கு தலையாக இருப்பதற்காக செங்கோட்டையன் போயிருக்காரு நான் பாக்குறேன். செங்கோட்டையன் மேல எனக்கு தனிப்பட்ட முறையில மிகுந்த மதிப்பு மரியாதையும் உண்டு. ஏன்னா இப்ப துரைக்கண்ணா சொல்ற மாதிரியே ஏன் அவசரமாக முடிவெடுத்தாரான். ஒரு நல்ல ஒரு பழுத்த அரசியல்வாதி, 9 முறை சட்டமன்ற தொகுதியில் இருக்கார். அந்த கோபிச்செட்டிப்பாளையம் அந்த கொங்குல எல்லாம் நிறைய அவருக்கு செல்வாக்கு உண்டு. அதாவது செல்வாக்கை வைத்துக் கொண்டு கண்டிப்பாக இன்னைக்கு புரட்சி தலைவர் உயிரோட இருந்திருந்தா, இல்ல புரட்சி தலைவர் உயிரோட இருந்திருந்தா என்ன அவரோட நோக்கமாக இருந்திருக்குமோ அந்த நோக்கத்திற்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்க இதுல சொல்ல ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு எடப்பாடி ஐயா, அன்பார்ச்சுனேட்லி எடப்பாடி ஐயா தான் தலைமை, அதிமுக ஒற்றை தலைமை, இரட்டைகளையும் அவங்கள்ட்ட தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒன்றாக சேர்ந்து இந்த 2026 தேர்தலை வென்றெடுத்து விட்டு அப்புறமா நமக்குள்ள உள்ள கட்சிக்குள்ள பிரச்சனைகளை அப்புறமா சரி செஞ்சுதான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா 2021லயே இவர்கள் ஒன்றாக இருந்த போது வாக்கு வங்கி வித்தியாசம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3%, 2.5% தான் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும். கிட்டத்தட்ட இந்த 2.5% மட்டுமே இவர்கள் ஆட்சியை இழந்தார்கள். 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறமா, அதாவது ஜெயலலிதா அம்மையார் இருந்த போது கூட எதிர்கட்சியாக இவ்வளவு தொகுதிகள் வாங்கினதில்லை. இப்ப நீங்க 75 தொகுதிகள் வச்சிருக்காங்க, ரைட்டுங்களா? ஓகே, அப்கோர்ஸ் செங்கோட்டையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா வச்சுக்கோங்களா, அதனால குறைஞ்சிருக்கும். ஆனா போன 2021 தேர்தலில் 75 தொகுதிகள் எதிர்கட்சி கூட்டணிகளாக வாங்கினாங்க. சோ அப்போ அந்த ஒற்றை தலைமை, இரட்டை தலைமை, அந்த ஒரு கருத்து வேறுபாடு உள்ள அதன் வெளிப்படுத்துது. அது ஏன்னா டி.கே. விஜயநகரன் வெளியில போனாரு. இதெல்லாம் அதாவது கட்சி ஆரம்பித்த நீங்க குறிப்பிட்ட காலகட்டத்தில் செங்கோட்டையன் கட்சிக்குள்ள இருந்தாரு, ஓபிஎஸ் அதற்கு பிறகு மீண்டும் கட்சியில இணைந்தாரு, அன்வர் ராஜா கட்சியில இணைந்தாரு, வெவ்வேறு காலகட்டங்களில் மைத்ரேயன் உள்ள மறுபடியும் வெளியில போனாரு. இது எல்லாமே அதிமுகவில இருந்து நிறைய வெளியேற்றங்கள் தான் இருக்கு ஒரு ஒப்பீட்டளவில் எடுத்து பார்க்கும்போது. ஆனா அதிமுக அப்படின்ற ஒரு அமைப்பும் இரட்டை இலை சின்னமும் தலைவர்களுடைய முகங்களும் அதிமுகவுடைய எப்பவுமே ஒன்றா எடப்பாடி பழனிசாமி வசம் தான் இருந்திருக்கு. ஆனா வெற்றியை தேடி தரலையே. இல்ல வெற்றி தரலனா சார், அதாவது 10 வருட ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறமா ஜெயலலிதா என்ற ஒரு பெரிய ஆளுமை, ஒரு பெரிய வாக்கும் இருந்தது, ரைட்டுங்களா? அதுக்கப்புறமா they are able to overcome despite பார்ட்டில அப்பயும் டிஃபரன்ஸ் உள்ள இருந்தது, புகைந்து கொண்டுதான் இருந்தது இல்லைங்களா? சோ புகைந்து கொண்டு இருந்ததுனால நம்ம ஆட்சியை இழந்தோம் அப்படின்னா இன்னும் எவ்வளவு கட்டுக்கோப்பா நம்ம கட்சியை ஒன்றாக வழி நடத்தணும், வெளியில போனவங்க திருப்பி உள்ள கொண்டு வரணும். இன்னும் இப்ப ஒண்ணு இல்லைங்க, 4.5 வருஷத்துல ஆன்டி இன்கம்பன்சி பூதாகரமாக இருக்கிறது. 505 வாக்குறுதிகள் 66 வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றிருக்காங்க. 12% எடுத்து இந்த ஆட்சி ஃபெயில் ஆயிருக்கு, இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அனைத்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. 12.94% மட்டுமே வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கிறாங்க. இப்போ அல்வா மாதிரி இருக்கு உங்க ஆன்டி இன்கம்பன்சி. இந்த சமயத்துல நீங்க அனைத்து கட்சிகளையும், அதாவது திமுக கூட்டணியை தோற்கடிப்பதற்கான எதிராக இருக்கிற அனைத்து கூட்டணி கட்சிகளையும் அப்கோர்ஸ் ஜனவரியில தான் இந்த தொகுதி பங்கீடு எல்லாம் வரும். ஏன்னா ஆளுங்கட்சியில இருக்கும்போது கூட்டணி கட்சிகள் முதல்ல இருந்து ஒற்றுமையா இருப்பாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது பாத்தீங்களா அவங்க அவங்களோட கல அரசியலை பண்ணிவிட்டு காமன் மினிமம் ஒர்க் ப்ரோக்ராம் தேர்தலுக்கு முன்னாடி 6 மாதத்திற்கு முன்னாடி அவங்களோட வாக்காளர்கள் அவங்களோட பூத் கமிட்டி லெவல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அவங்களோட வாக்கு வங்கி எவ்வளவு இருக்கு அப்படின்னா நெகோசியேஷன் டேபிள்ல உட்கார்ந்து காமன் மினிமம் ஒர்க் ப்ரோக்ராம் டிராப் பண்ணிட்டு தான் அடுத்து வரப்போகின்ற தேர்தலை நோக்கி போவாங்க. அதான் எதிர்கட்சி கூட்டணிகள் எப்பவுமே பண்றது. அதற்காக நீங்க இப்ப எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஒரு அதிமுக பாஜக கூட்டணி எவ்வளவு ஒன்றாக பயணிக்கிறார்கள் அப்படின்னு முக்கியமான ஒரு கேள்வியை முன்வச்சாரு. இன்னொரு பக்கம் 2 கட்சிகளும் ஒரு எதிர்கட்சியில ஒரு கூட்டணி அமைக்கிறாங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராமை ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுவாங்க? திமுக அரசு கொடுக்க
விரும்புகிற ஒரு விஷயத்தை அதிமுகவும் கொடுக்குது. உதாரணத்துக்கு நீட் அப்படின்றத ரெண்டு பேருக்குமே ஒரே நிலைப்பாடு தான், காவிரி விவகாரத்தில் ஒரே நிலைப்பாடு தான். ஆனால் அதிமுகவும் பாஜகவும் எந்த புள்ளியில் ஒன்றாகிறாங்க? அவங்க ரெண்டு பேரும் என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராமை ஒர்க் அவுட் பண்ண முடியும்? தமிழகத்திற்கு 4.5 லட்சம் கோடிகள் கடன் வாங்கி கொடுத்திருக்கிறாங்க திமுக அரசாங்கம். அதை மீண்டும் 2026 என்டிஏ கூட்டணி வந்தான 4.5 லட்சம் கோடிகள் வாங்க மாட்டாங்க. சரிங்களா? இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அதிமுக அரசாங்கத்தில் நடந்த ஊழல்கள் நிதியமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில ஒரு விஷயத்தை சொன்னாரு, நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு கொடுக்க மறுக்குது. இது கூட்டணியிலிருந்து வெளியே வந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை சொன்னார், மத்தியில் யார் இருந்தாலும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள், அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க எப்படி மறுக்கிறீங்க? அதிமுக உங்களோட ஒத்த குரல்ல பேசுவாங்க எப்படி நீங்க சொல்றீங்க? நாங்க ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கொடுப்பாங்க சார். இப்போ நேற்று முதலமைச்சர் சொன்ன மாதிரி மத்திய அரசு நாமம் போடுதுன்னு சொன்னார் இல்லையா? நாமம் போடவில்லை. உங்களுக்கு 2013-14 காலகட்டத்தில் நீங்க யூபிஏ அரசாங்கத்தில் இருந்த போது தமிழகத்துக்கு வந்த 25,000 கோடி ரூபாய் தான் அங்கேருந்து வந்தது மாநில வரி பகிர்வாக. இப்ப பாத்தீங்கன்னா 75,000 கோடி ரூபாய், அதாவது 23-24 நிதியாண்டு முடிந்த நிதியாண்டுல வரி பகிர்வும் மானியங்களும் சேர்த்து 3 மடங்கு உயர்ந்திருக்கிறது. இதை டேட்டா அக்ராஸ் த டேபிள் கொடுப்பாங்க. வருடம் வரி பகிர்வு உயர்ந்து கொண்டு வருகிறது. இதை இவர்களோட இயலாமையை கடன் சுமையை இவர்களால குறைக்க முடியவில்லை. அந்த இயலாமையை மாற்றி சொல்வதற்காக இத மாதிரி மத்திய அரசாங்கம், அதாவது எதற்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தை வஞ்சிக்கிறது. மெட்ரோ திட்டம்னா மத்திய அரசாங்கம் சார். டேட்டா டிபிஆர் ஒழுங்கா கொடுத்திருந்தீங்கன்னா 20 மீட்டர் இருக்க வேண்டிய சாலையில போக வேண்டிய மெட்ரோ 13 மீட்டர் இல்ல 7 மீட்டர்ல போகுது அப்படின்றீங்கன்னா அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும்ல. ஜஸ்டிபிகேஷன் எதுவுமே கொடுக்காம மத்திய அரசாங்கம் எது செய்தாலும் ஒன்றிய அரசாங்கம் எது செய்தாலும் தமிழகத்தை வஞ்சிக்கு விட்டது, நாமம் போட்டது அப்படின்னு சொன்னா மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முன்ன மாதிரி இப்ப மக்கள் விழிப்புணர்வு. நாமம் போட்டதுன்றது உங்களுடைய கருத்து, அது ஒரு மத குறியீடு, அதை நீங்க பயன்படுத்தக்கூடாது, அது உங்களுடைய கருத்து. அப்படி யாரும் பயன்படுத்த முதலமைச்சர் பயன்படுத்த நான் பயன்படுத்துறேன், வேற ஒண்ணு இல்ல. முதலமைச்சர் ஆல்சோ சாதாரண குடிமகன். முதலமைச்சர் பயன்படுத்துறது சரியா தவறா? இல்ல முதலமைச்சர் பயன்படுத்துறது சரியா தவறா? தவறு, என்னை பொறுத்தவரை தவறு. அப்ப நீங்க ஏன் பயன்படுத்துறீங்க? அவர் தவறு என்று சொல்வதற்காக பயன்படுத்துகிறேன். இல்ல இல்ல அப்படின்னா நீங்க சரியா சொல்லணும். நீங்க நாம உபயோகப்படுத்தாதீர்கள், நாமம் என்று உபயோகப்படுத்தாதீர்கள். சரி வருங்களா? சரி, விவாதத்துக்கு வந்துருங்க. அதனால சார் என்ன பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற என்டிஏ கூட்டணி கண்டிப்பாக இந்த திமுக கூட்டணி அரசாங்கம் என்னென்ன செய்த தவறுகளை தமிழ்நாட்டிற்கு செய்தார்கள், என்னெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா ஆட்சியில, ஒண்ணு கூட பண்ணல. அதை மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு அதிமுகவில் நிகழக்கூடிய இந்த தலைவர்கள் வெளியேற்றமோ அல்லது அதிமுக எடுக்கக்கூடிய முடிவோ கூட்டணி நிலைப்பாடோ வெற்றி தோல்வியே பெரிய விஷயம் கிடையாது. இந்த ரெண்டு கட்சிகள் அமைத்திருக்கிற கூட்டணியே ஆன்டி இன்குபன்சியை வெற்றியை தேடி கொடுத்துருன்னு சொல்றீங்க. கண்டிப்பா வருகின்ற ஜனவரி மாதத்துல மேலும் பல கட்சிகள் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அதுக்கு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. சரி.